ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கு சூப்பராக ஈஸியாக செய்கிற உளுந்து கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன தக்காளி 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் உளுந்தும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், மல்லி கருவேப்பிலை, வர மிளகா, புளி. முதல்ல வந்து எண்ணெய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, அதுக்கப்புறம் வர மிளகா, புளியை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வர்றப்போ நம்ம வந்து அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் உள்ளே போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கலர் மாறி ஒரு மாதிரி பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அப்படி வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இது வந்து கொஞ்சம் இதானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆற வச்சிடலாம். முக்கியமாக ஆறினதுக்கப்புறம் போட்டு அரைங்க. நான் ஆறதுக்கு முன்னாடியே ஜாரில் கொஞ்சம் போட்டுட்டேன். பட் அப்புறம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து அரைச்சாச்சு. எடுத்தீங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.